தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கணக்கு சொல்லுங்க பாஸ். என்ன பாஸ்? 2 கிலோ 50 கிராம் இருந்துச்சு அந்த பையன் போடும்போது. சரி சரிங்களா, நான் தட்டு வெயிட் கம்மி பண்ணாம இருந்திருக்கேன். சரி சொல்றத கேளுங்க. நான் அந்த கடையில போய் போட்டு பார்த்தா 1 கிலோ 800 கிராம் இருக்குது. சரி திருப்பி கொண்டு வந்து இங்க வைக்கிறேன், 2 கிலோ 50 கிராம் காட்டு மறுபடியும். ஆமா அதானே சொல்றேன், வெயிட் கம்மி, இது தட்டு வெயிட் கம்மி பண்ணாம நான் ஜீரோல இருக்கும்போது பண்ணதுண்ணா. இதுல ஜீரோல இருக்கும்போது 1800 கிராம் ஆகுதுண்ணா. இப்ப இங்க பாருங்க, நான் பண்றத பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன். தம்பி நான் பண்ணிக்கிறேன்ப்பா, அது நான் பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன். எனக்கு ரெமெடி நான் கேட்கறது தான் வந்தேன். சரிங்களா, நீங்க பண்ணுவீங்க, நாங்க அப்படியே போயிடணுமா எதுவுமே கேட்காம. கோவை சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சௌந்தர் மனைவி மற்றும் குழந்தையுடன் இன்று காலை உழவர் சந்தைக்கு காய்கறி வாங்க சென்றுள்ளார். வீட்டுக்கு திரும்பும் வழியில் சந்தையின் அருகே ஆட்டோவில் ஆப்பிள் விற்பனை செய்து கொண்டு இருந்தனர். அங்கு சௌந்தர் 2 கிலோ ஆப்பிள் வாங்கினார். எடை குறைவாக இருப்பதை உணர்ந்த சௌந்தர் அருகில் இருந்த மற்றொரு கடையில் எடையை சோதித்தபோது 1800 கிராம் மட்டுமே இருந்தது. அதன்பின் மீண்டும் பழம் வாங்கிய கடைக்கு சென்று செக் செய்தபோது 2 கிலோ காண்பித்தது. எப்படி நீ இந்த மாதிரி பண்ற? அப்ப எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணனும் இப்படி ஆகுது? நாங்க ரெகுலரா அங்க தான் நிப்போம். நீங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க, நாங்க இங்கேயே தான் நிப்போம். இல்ல என்ன சுவிட்ச் அது? எல்லாம் கம்மி பண்ண மாட்டோம். டயர் சுவிட்ச் பண்ணு மறுபடி பண்ணாதீங்க. எத்தனை பேர் கிட்ட இந்த மாதிரி பண்றீங்க? இது வந்து டயர் சுவிட்ச். சரி அப்ப நீங்க செக் பண்ணனுமா இல்லையா? நீங்க பாட்டுக்கு இது பண்றீங்க. டயர் சுவிட்ச் இது வந்து இது அவங்கனா மைனஸ் ஆகும். எங்க மாடி வை. இது அமுத்தணுமா? இரு தம்பி, அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா பண்ணிக்கலாம். இரு என்னன்னு பார்ப்போம். இது அமுத்தி விடு மறுபடியும். எப்படி அமுத்துறது? அப்படியே வை தம்பி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆனா இதை வைங்கனே வச்சாதானே டயர் ஆகும். சரிதானா? எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆகும், இது டயர் ஆகும். அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் பண்ணி தான பண்ணனும். அக்கா இது வந்து ஜீரோல தான் இருந்துச்சு. ஜீரோல தான் இருந்துச்சு. பை போடும்போது ஜீரோல தான் இருந்துச்சு. அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் மட்டும் 2 கிலோ காமிச்சது. அது ஃபர்ஸ்ட் 2 கிலோ காட்டுச்சு. நம்ம சொல்லி அமுத்திட்டதுக்கு அப்புறம் கம்மி ஆயிடுச்சு ரேட். எப்படி கம்மி ஆகுது? கிலோவுக்கு 100 கிராம் வரை குறைத்து மோசடி செய்தது தெரிந்தது. கடை ஊழியரிடம் கேட்டபோது யார்கிட்ட வேண்டுமானாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு, போலீஸ்காரங்க டெய்லி வந்து வாங்கிட்டு போறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் என அலட்சியமாக கூறியுள்ளார். சொல்லுங்க, என்ன எப்படி என்ன கணக்கு சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இது என்ன கணக்கு சொல்றீங்க? காசு வாங்கி கொடுக்கறதுனா என்ன அர்த்தத்தில் நீங்க பேசுறீங்க? எதுக்கு காசு கொடுக்கணும்? கணக்கேட்ட கணக்கு சொல்லுங்க பாஸ். என்ன பாஸ்? 2 கிலோ 50 கிராம் இருந்துச்சு அந்த பையன் போடும்போது. சரி சரிங்களா, நான் தட்டு வெயிட் கம்மி பண்ணாம இருந்திருக்கேன். சரி சொல்றத கேளுங்க. நான் அந்த கடையில போய் போட்டு பார்த்தா 1 கிலோ 800 கிராம் இருக்குது. சரி திருப்பி கொண்டு வந்து இங்க வைக்கிறேன், 2 கிலோ 50 கிராம் காட்டு மறுபடியும். ஆமா அதானே சொல்றேன், வெயிட் கம்மி, இது தட்டு வெயிட் கம்மி பண்ணாம. நான் ஜீரோல இருக்கும்போது பண்ணதுண்ணா. இதுல ஜீரோல இருக்கும்போது 1800 கிராம் ஆகுதுண்ணா. இப்ப இங்க பாருங்க, நான் பண்றத பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன். தம்பி நான் பண்ணிக்கிறேன்ப்பா, அது நான் பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன். எனக்கு ரெமெடி நான் கேட்கறது தான் வந்தேன். சரிங்களா, நீங்க பண்ணுவீங்க, நாங்க அப்படியே போயிடணுமா எதுவுமே கேட்காம. அதிகாரிகள் ஆய்வுகள் நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.